வாங்கி அதுல எழுதினாராம், இட் இஸ் கேன்சல்டு பை த பிளட் ஆஃப் கிரைஸ்ட். நான் பாவம் செய்த உண்மைதான், ஆனால் அது இயேசுவின் ரத்தத்தால் ரத்து செய்யப்பட்டு விட்டது. அல்லேலூயா. பல வேளைகளிலே தேவ பிள்ளைகளுக்குள்ளே சாத்தான் இப்படிப்பட்ட சிந்தனையை கொண்டு வருவான். ஏன் தெரியுமா உனக்கு இது சுகம் கிடைக்கல? நீ முன்ன பயங்கரமான பாவம் செய்திருக்கிற. ஏன் தெரியுமா உனக்கு இந்த சாபம் மாறல? நீ முன்ன பயங்கரமான பாவம் செய்திருக்கிற. ஏன் தெரியுமா உன் வாழ்க்கையில உயர்வு வரல? பழைய பாவம் இருக்குது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், சொல்லுங்க, சகல 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 பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இன்னைக்குள்ள பிரச்சனைக்கு பழைய பாவமா காரணம்? இது சாத்தானுடைய ஒரு வேலை. மார்ட்டின் லூத்தரே போய் இப்படி போதித்தான் சொன்னா நம்ம எல்லாம் விடுவானா? அப்ப அதுக்கு விஷயம் என்ன? நாம் தேவனிடத்தில் ஒரு சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படி, ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படி, ஒரு உயர்வை பெற்றுக்கொள்ளும்படி நிற்கும் பொழுது அதுல இருந்து நம்ம அந்த ஸ்பீடை குறைக்கிறதுக்காக சாத்தான் இது பழைய பாவமாக்கும். ஓஹோ, இப்ப எனக்கு இது கிடைக்குமா? நான் பழைய பாவி அல்லவா? பழைய பாவி தான், யார் இல்லைன்னு சொன்னது? ஆனால் அந்த பாவங்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த விஷயத்தை மறந்துடக்கூடாது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. இத விசுவாசத்தினாலதான் நாம் ஜெயம் எடுக்க முடியும். நான் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டவன், இயேசுவின் ரத்த கோட்டைக்குள்ளே நான் இருக்கிறவன், இயேசு எனக்காய் சிந்தின ரத்தத்தினாலே நான் செய்த அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்னுடைய பாவத்தை விட முதுகு பின்னால போட்டு விட்டேன்னு சொல்லி இருக்கிறார். சமுத்திரத்தின் ஆழத்திலே தள்ளி போட்டேன்னு சொல்லி இருக்கிறார். இனி அதை திரும்பி பார்க்க மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தர் மனுஷன் அல்ல பழைய பாவத்தை தோண்டி எடுத்து பேசுறதுக்கு. கர்த்தர் மனுஷன் அல்ல. அவர் ஒரு விசை மன்னித்தால் அதை மறந்து விடுகிறார். அல்லேலூயா. பேதுரு 2 முறை தவறு செய்தார். 2 முறை செய்த தவறுக்கு மனஸ்தாபப்பட்டு அழுத பொழுது இயேசு அப்படியே மன்னித்து மறந்தார். மன்னித்து மறக்காம இருந்திருந்தார்னா கண்டிப்பா அந்த பேதுருக்கு பிரதான அப்போஸ்தலன் ஸ்தானத்தை கொடுத்திருக்கவே மாட்டார். மன்னித்துட்டேன், ஆனாலும் ஞாபகத்தில் வச்சிருக்கிறேன், இவனுக்கு வீக்னஸ் இருக்கு, இவனை பிரதான அப்போஸ்தலனா வச்சா சபையை குழப்பி போடுவானே, என்ன திடீர்னு மீன் பிடிக்க போயிட்டானா என்ன செய்யறது, என்னுடைய சபை என்ன ஆகிறது ஒன்று யோசிக்கவில்லை. எப்படி இப்படி 2 முறை மறுதலித்து போன மனிதனுக்கு இயேசு மறுபடியும் ஒரு பொறுப்பான ஸ்தானத்தை கொடுத்தார் என்று சொன்னால் இயேசு மன்னித்ததை அப்படியே மறக்கிறவர் என்று அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. அன்பானவர்களே, எத்தனையோ பேருக்குள்ளே பிசாசு இப்படிப்பட்ட பொல்லாத சிந்தனையை, தந்திரமான சிந்தனையை போட்டு நீங்கள் வேகமாய் கர்த்தருடைய சமூகத்திலே முன்னேறும் பொழுது ஸ்லோ பண்ற. பழைய பாவம், அப்ப எனக்கு ரொம்ப போக முடியாது போல இருக்கு, எனக்கு ரொம்ப ஜெயிக்க முடியாது போல இருக்கு, எனக்கு அந்த பழைய பாவம் வந்ததுனால இப்ப எனக்கு அந்த அளவுக்கு முன்னேற முடியாது போல இருக்கு, என் சரீரம் இப்படித்தான் இருக்கும் போல இருக்கு என்று சொல்லுகிற சிந்தனைகள். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவனை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்துக்குள்ள இருக்கிறோம். 2வது யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். வசனத்துக்காய் ஆண்டவரை துதிப்போம். அல்லேலூயா. இங்கே கீழ்ப்படிதலா இருக்கணுமா? அங்கே பார்த்தோம் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துக்குள்ள இருக்கணும், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். அதான் சொல்லி இருக்கு. சர்வாயுத வர்க்கத்தை பற்றி சொல்லும் போது ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, அதுதான் ரட்சண்யம் என்னும் தலைச்சீரா. ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மீட்கப்படுகிற ரட்சிப்பு, அதுதான் ஹெல்மெட்டா. ஹெல்மெட் பாருங்க, அது ஹெல்மெட் என்பது எவ்வளவு முக்கியம். கடந்த நாளிலே நம்முடைய டெல்லி சென்ட்ரல் பாஸ்டர் ஈசாய் அவர்கள் பைக்கிலே போய்கொண்டிருந்த பொழுது எதிரே முன்னாடி போய்கொண்டிருந்த ஒரு பெரிய லாரி திடீர்னு பிரேக் அடிக்க இவர் நேரா போய் மோதிட்டார். தலையில் அடி, பயங்கரமாக சொன்னார்கள். ஸ்கேன் எடுக்க போயிருக்கு, தலையில் அடி. அப்புறம் பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு சின்ன தட்டு தான் பட்டிருக்கு. ஹெல்மெட் போட்டதுனால வேற எந்த ப்ராப்ளம் இல்லை. அன்றைக்கு வீட்டுக்கு வந்து விட்டா சற்று வலி இருக்குது, ஆனா வேற ப்ராப்ளம் இல்லை. அப்ப பாருங்க, அந்த ஹெல்மெட் போட்டதுனால ஒரு பெரிய ஒரு மோதல் அங்கே மோதின வேளையிலும் அந்த தலை கவசத்தினாலே அந்த தலை என்ன செய்யப்பட்டது? பாதுகாக்கப்பட்டது. அந்த ஹெல்மெட் செய்யற வேலை தான் இந்த இயேசுவின் ரத்தத்தினால் வருகிற ரட்சிப்பு செய்கிறது. அல்லேலூயா.
பயங்கரமான அந்த சூழ்நிலையிலே எவ்வளவு பெரிய பாதுகாவலா இருக்கிறது. அதே போல சாத்தான் பயங்கரமாக எரிச்சலோடு வந்து மோதும் பொழுது, பயங்கரமாக காரியங்கள் எல்லாம் செய்யும் பொழுது இங்கே நம்முடைய தலை தப்பிக்கொள்ளும். காரணம், அது இரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிறது. அல்லேலூயா, அது இரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிறது. அதுதான் அந்த கேடகம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, கீழ்ப்படிதல். யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு பெரிய பாதுகாவல். எப்படி இயேசுவின் ரத்தத்துக்குள் இருக்கிறவர்களுக்கு பாதுகாவல் இருக்கிறதோ அதே போல நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிற ஒரு பிள்ளை பிசாசை எதிர்த்து நின்றால் அந்த பிசாசால நின்னு பிடிக்கவே முடியாது. அல்லேலூயா. பிசாசு இன்றைக்கு எதிர்த்து நிக்கிறான், பிசாசு விட்டு விலக மாட்டேங்கிறான்னா நாம ஒரு பக்கம் நம்மளை செக் பண்ண வேண்டியது எங்கன்னா, நான் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேனா இல்லையா? அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், தேவன் சொன்ன சத்தியங்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவருடைய சட்டதிட்டங்களை கைக்கொள்ளுங்கள். உபதேச சட்டதிட்டங்களுக்கு அப்படியே கீழ்ப்படியணும். உபதேசத்துக்கு கீழ்ப்படியாமல், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் சாத்தானை எதிர்க்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாம் திட்டமா சொன்னார். மத்தேயு 4:17 சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. இயேசு சொன்ன வார்த்தை. நான் இயேசு சொன்ன வார்த்தையே சொல்றேன். அதைத்தான் பேதுரு அப்படியே ஒரு 7 பாயிண்டா அழகா பெந்தெகோஸ்தே நாளிலே அப்போஸ்தலர் 2:38 42 வரைக்கும் பேதுரு வரிசையா சொன்னார். அது பேதுருவின் வார்த்தை அல்ல, அது இயேசு சொன்ன வார்த்தையை தான் பேதுரு எடுத்து கோர்வையா சொன்னார். அதனால நான் இயேசு சொன்னதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியணும். தேவ ஆவியின் மூலம் பேதுரு அழகாய் சொல்லி வைத்ததுக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படிதல் என்பதில் தான் பிசாசின் மேல் ஜெயம் வருகிறது. அல்லேலூயா. சில கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஜெயம் இல்லாத காரணம், பிசாசிடத்திலே ஜெயிக்க முடியாம இருக்க காரணம், கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படியல. தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். இயேசு சொன்னார், மனம் திரும்புங்கள். மனம் திரும்பணும், உபதேசத்துக்கு கீழ்ப்படியணும். இரண்டாவது, மத்தேயு 3:15 இயேசு சொன்னார், ஞானஸ்நானம் நான் பெரும்படி இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்குன்னு ஞானஸ்நானத்தை தேவனுடைய நீதி என்று சொன்னார். அதை ஏற்றுக்கொள்ளணும்னு சொன்னார் இயேசு. லூக்கா 7:23 ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஞானஸ்நானம் என்ற தேவ ஆலோசனையை தள்ளி போட்டாங்க, ஆனால் அந்த ஆயக்காரரும் பாவிகளும் வந்து ஞானஸ்நானம் பெற்று கர்த்தர் நீதிபரர்னு சாட்சி இடுகிறாங்க. அப்ப இயேசு இந்த 2 இடத்திலையும் ஞானஸ்நானம் என்பது தேவ நீதி, அதை நிறைவேற்ற வேண்டும், ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய ஆலோசனை, அதை கைக்கொள்ள வேண்டும் என்று திட்டமாக சொன்னார். இன்றைக்கு எத்தனை பேர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள்? நீங்கள் ஞானஸ்நானம் என்கிற உபதேச சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் எப்படி பிசாசு உங்கள் வாழ்க்கையை விட்டு ஓட முடியும்? எப்படி பிசாசின் மேல் ஜெயம் வர முடியும்? பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லி இருக்கிற சத்தியத்தின்படியாக ஞானஸ்நானம் பெறணும். மார்க் 1:10 படிக்கிறோம், இயேசு தண்ணீரிலே இறங்கி யோவான் ஸ்நாபகனுடைய கையினாலே தண்ணீரிலே முழுகி ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்தது போன்ற ஞானஸ்நானத்தை கண்டிப்பாக வேத வசனத்தின் ஒழுங்கில் சொல்லப்பட்டபடியே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே தண்ணீரில் முழுகி அபிஷேகம் பெற்ற ஒரு தேவ ஊழியக்காரர் கையில் இருந்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த ஞானஸ்நானம் என்பது சத்தியம். இதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 2:38 பேதுரு சொன்னார், மனம் திரும்பி ஒவ்வொருவரும் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். மூன்றாவது பரிசுத்த ஆவியின் வரம், அதையும் இயேசு சொன்னார். யோவான் 20:22 இயேசு சீஷர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, உன்னதத்திலிருந்து வரும் பலனால் நிரப்பப்படும் மட்டும் எருசலேமிலே தரித்திருங்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 1:8 சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் யூதேயா முழுவதிலும், எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று இயேசு திருவாய் மலர்ந்து சொன்னார். அப்ப பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது இயேசு பெற்றுக்கொள்ளும்படி சொன்ன ஒரு கட்டளை. இதெல்லாம் உபதேச சட்டம். இதற்கு கீழ்ப்படிந்தவர்கள் தான்
பிசாசை ஜெயித்து வெற்றி பெற முடியும். அல்லேலூயா. இன்று உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறும்படியாக, பிசாசின் போராட்டங்களிலிருந்து விடுதலை அடையும்படியாக, பிசாசுடைய எதிர்ப்புகளை மீறி ஜெயம் பெறும்படியாக உபதேச வசனங்களுக்கு, தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், கீழ்ப்படியுங்கள். இயேசு யோவான் 17ஆம் அதிகாரத்திலே 14 முதல் 17 வரை உள்ள வசனத்தில் படிக்கும் பொழுது சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. பிதாவே, நான் இவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி விண்ணப்பம் பண்ணாமல் இந்த உலகத்திலே இவர்களை உமக்காய் காத்துக்கொள்ளும் என்று விண்ணப்பம் பண்ணுகிறேன். இவர்களை உமது சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும். இவர்கள் நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. அதேதான் பேதுரு அப்போஸ்தலர் 2:40 சொன்னார், இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அதான் வேறுபாடு என்று சொல்லுவது, விட்டு விலகுதல் என்று சொல்லுவது. இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்ல. உலக வழிபாடுகள், உலகத்தினுடைய ஆசாபாசங்கள், உலகத்தினுடைய பாவ இச்சைகள், உலகத்துடைய ஆடம்பர மோகங்கள், இவைகளுக்கெல்லாம் நான் ஆள் இல்ல. எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல. நான் உலகத்தான் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல என்னை பின்பற்றுகிற என் பிள்ளைகளும் உலகத்தார் அல்ல. அல்லேலூயா. அதைத்தான் பேதுரு எடுத்து சொன்னார். இந்த மாறுபாடுள்ள சந்ததியப்பா, அவன் நினைச்சதெல்லாம் செய்வான், அவனுக்கு மனசுக்கு ஆசையா தோன்றதெல்லாம் அனுபவிச்சுட்டு கிடப்பான். அது தேவனுக்கு பிரியமா இராது. தேவன் விட்டு விலகுன்னு சொல்றத நீ விட்டு விலகு, பாவத்தை விட்டு விலகு, கெட்ட நண்பர்களுடைய தொடர்புகளை விட்டு விலகு, அசுத்தமான காரியங்களை விட்டு விலகு, வேசித்தனத்துக்கு விலகி ஓடு, விக்கிரகத்துக்கும் விக்கிரகத்து படைத்தவைகளையும் விட்டு விலகு, ஆடம்பரங்கள் அந்த மேட்டிமைகள் எல்லாவற்றையும் விட்டு நீ விலகு. இப்படி ஆண்டவர் அநேக காரியங்களை விட்டு விலகுன்னு சொல்றார். அப்படி விலகி இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நான் உலகத்தான் அல்ல. அல்லேலூயா. நான் கிறிஸ்துவுடையவன், நான் கிறிஸ்துவுடையவள் என்கிறது பேசிக்கா நம்முடைய உள்ளத்துல இருக்கணும். அது நமக்குள்ள ஒரு வேறுபாட்டை கொண்டு வரும். அந்த வேறுபாடு தான் பரிசுத்தமாகுதல். அல்லேலூயா. எதை அசுத்தத்தை விட்டு பிரியும் பொழுது பரிசுத்தம் அடைகிறோம், தீமையை விட்டு பிரியும் பொழுது பரிசுத்தம் அடைகிறோம், பாவத்தை விட்டு பிரிய பிரிய பரிசுத்தம் அடைகிறோம், ஆகாததை விட்டு பிரிய பிரிய பரிசுத்தம் அடைகிறோம், அசுத்தங்களை விட்டு வேண்டாதவைகளை விட்டு பிரிய பிரிய நாம் என்ன அடைந்து கொண்டிருக்கிறோம்? அதான் பரிசுத்தமாகுதல். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவன் சொன்ன கட்டளை, இயேசு சொன்ன வார்த்தை, நான் உலகத்தான் அல்ல, அதுபோல நீங்களும் உலகத்தார் அல்ல. இன்றைக்கு நான் உலகத்தார போலதான் இருப்பேன், ஆனா நான் இயேசுவின் பிள்ளைன்னு சொன்னா அது சரியாகாது. உன்னுடைய உள்ளத்திற்கும் உலகத்தாருடைய உள்ளத்திற்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வரணும். அவர்கள் எதை வாஞ்சித்து ஓடுகிறார்களோ அதையே தேவ பிள்ளையும் வாஞ்சித்து ஓடினால் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அவர்களுடைய உள்ளம் எதை மோகிக்கிறதோ தாகிக்கிறதோ அதையே ஒரு தேவ பிள்ளையும் மோகித்து தாகித்துக் கொண்டிருந்தால் என்ன வித்தியாசம் இருக்கிறது? நாம் பரலோகத்துக்கு நேராய் தாகம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அவர்களோ அழிந்து போகிற இந்த உலக பொருளிலேயே தாகமாய் இருப்பார்கள். காரணம் அவர்களுக்கு அதுக்கு அந்த பக்கம் ஒரு தரிசனம் இல்லை, வெளிப்பாடு இல்லை. அன்பானவர்களே, இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது தான், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்லாம வாழ வேண்டும். அதுக்காக உலகத்தை விட்டு ஓடி போகணும்னு சொல்லல. அதனாலதான் பிதாவிட்ட சொன்னார், இவர்களை உலகத்திலிருந்து எடுத்து போடும்னு நான் ஜெபம் பண்ணல, உலகத்திலே வைத்து இவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. தாமரை இலை தண்ணீருக்குள் 24 மணி நேரம் கிடக்கிறது. ஆனா தண்ணிக்குள்ள கிடக்குதே, தண்ணியோட ஒட்டக்கூடாது, இந்த இலையை வெளியெடுத்துருவோம் என்று சொல்லாமல் அந்த இலை அங்கே இருக்கட்டும் உலகத்து அந்த தண்ணிக்குள்ளே, ஆனால் தண்ணீர் ஒட்டாமல் அதை பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லேலூயா. தாமரை இலையின் போல நமது வாழ்வும் உலகத்துக்குள்ளே தான் இருக்கிறது. ஆனால் உலகத்தால் கரைபடாதபடிக்கு நமது வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. உலகத்தினுடைய சிற்றின்ப மோகங்களிலே நாம் கரைபடக்கூடாது, உலகத்துடைய பாவங்களிலே நாம் கரைபடக்கூடாது. உலகத்தினுடைய செயல்பாடுகள் அதுபோல நாமும் செய்து தந்திரமான காரியங்கள், கள்ளங்கபடான காரியங்கள், தந்திரமான வேலைகள், குறுக்கு வழிகள் போன்ற காரியங்கள்ல போய் நம்மை கரைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. கெட்ட வார்த்தைகள், ஆகாத வார்த்தைகள், ஆகாத சம்பாஷணைகள், நல்லொழுக்கம் இல்லாத காரியங்களிலே நாம் இடம் கொடுக்க கூடாது. பிரிவினை உண்டாக்குற சகோதரர்கள், ஒழுங்கற்று நடக்கிற சகோதரர்கள், இவர்களை விட்டும் விலக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. சிலருடைய வார்த்தைகள் அரிபிளவையை போல உன்னை பிடிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அரிபிளவைன்னா பயங்கரமான கேன்சர். கேன்சர் எப்படி பரவுதோ அதுபோல சிலர் பேசும் வார்த்தைகள் உனக்குள்ளே பரவி உடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் மேன்மையை அழித்துக் கொண்டிருக்கிறது.
அது கரையான் அரித்தது போல, செதல் அரித்தது போல, செல்லுகளை கேன்சர் அரிக்கிறது போல சிலருடைய வார்த்தைகள் அப்படியே மோசமான வார்த்தைகள், ஆவிக்குரிய ஜீவியத்திலிருந்து விளப்பண்ணக்கூடிய வார்த்தைகள், நல்ல பிரகாசிக்கிறவர்களை மங்க பண்ணுகிற வார்த்தைகள், கர்த்தருடைய காரியங்களில் முன்னிற்கிறவர்களை பின்னே இழுத்து தள்ளக்கூடிய வார்த்தைகள், இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசுகிறவர்கள் உண்டு. இவர்களை விட்டு விலகு. அவர்கள் ஒழுங்கற்று நடக்கிறவர்கள், அவள் பிரிவினை உண்டாக்குறவர்கள், அவர்களை விட்டு நீ விலகு. இதெல்லாம் தான் வேறுபாடு. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் பிசாசு நம்ம வாழ்க்கையை விட்டு ஓடியே போவான். ஆமென், ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படுகிற காரியத்திலே நம்மை கரெக்ட் பண்ணுவோம். பண்ணிவிட்டா அப்புறம் பிசாசு தானா ஓடிடுவான். இன்னும் இயேசு சொன்னார் யோவான் 15:3, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினால் இப்பொழுது நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள் என்று சொன்னார். யோவான் 14:26 இயேசு சொன்னார், என் நாமத்திலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளனே உங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து உங்களை நடத்துவார் என்று சொன்னார். மத்தேயு 28:20 இயேசு சொன்னார், சகல ஜாதிகளை சீஷராக்கி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. அப்போ இயேசு உபதேசம் பண்ணினார். நான் சொன்ன உபதேசத்தினால நீங்க எப்பவுமே சுத்தமா இருக்கீங்கன்னு சீஷர்ல பார்த்து சொன்னார். அப்புறம் சொன்னாரு, நான் அனுப்ப போற பரிசுத்தாவியானவரும் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? உபதேசம் பண்ணுவார், போதிப்பார் என்று சொன்னார். சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, சீஷர்கள் அப்போஸ்தலர்களை அவர் ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுதும் கடைசி கட்டளையில சொன்னார், நீங்கள் சீஷராக்கணும், ஞானஸ்நானம் கொடுக்கணும், அப்புறம் அவர்களுக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யணும்? உபதேசம். அப்ப டீச்சிங், இதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று சொல்லுகிறது. அனுப்பப்பட்டவர்களுடைய உபதேசம். பிதாவினால் அனுப்பப்பட்ட இயேசு உபதேசித்தார், பிதாவினால் அனுப்பப்பட்ட பரிசுத்தாவியான உபதேசித்தார், இயேசுவினால் அனுப்பப்பட்ட அப்போஸ்தலர்கள் உபதேசித்தார்கள். அந்த உபதேச வார்த்தைகள் தான் பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அப்போஸ்தலருடைய உபதேசம் என்பது அதை கேட்க வேண்டும், கை கொண்டு நடக்க வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை. அதற்கு கீழ்ப்படிந்தால் பிசாசு ஓடி போவான். அல்லேலூயா. இதத்தான் பேதுரு அப்போஸ்தலர் 2:41 வரிசையா சொன்னார். அவர்கள் 42 சொன்னார், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபத்திலும் உறுதியாக தரித்தனர். அப்போஸ்தலருடைய உபதேசம் அதை இயேசு சொன்னார். அந்யோன்யத்தை பற்றி இயேசு சொன்னார். யோவான் 15:12 நாம் பார்க்கிறோம். யோவான் 15:17 நாம் பார்க்கிறோம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கும்படிக்கே உங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். அது மட்டுமா? மத்தேயு 28:18 சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் யாராக மாற்றுங்கள்? சீஷர் என்ற ஒரு கூட்டமாக மாற்றுங்கள் என்று சொன்னார். அதான் அந்த ஃபெல்லோஷிப், ஐக்கியம், இயேசு கிறிஸ்துவுடைய ஒரு கட்டளையாக்கும் ஐக்கியம், அந்யோன்யம் என்பது ஒருவருக்கொருவர் ஒரு அந்யோன்யமாக இருக்க வேண்டும். நான் என் வாழ்க்கையை பார்த்துக் கொள்கிறேன், நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்கொள் என்று சொல்வது அது சபைக்கு வெளியே உள்ள காரியம். முந்தின நாட்களில் நாம் நடந்த விதம். ஆனால் சபைக்குள் வந்த பிறகு, இயேசு கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு இயேசு சொல்லுகிறார், நீங்கள் அந்யோன்யமா வாழுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபியுங்கள், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், ஒருவரை ஒருவர் விசாரியுங்கள், ஒருவருக்கு பேரில் ஒருவர் குறைபாடு உண்டென்றால் கிறிஸ்து மன்னித்தது போல மன்னியுங்கள், ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். எத்தனை எத்தனை வார்த்தைகள். அதான் ஃபெல்லோஷிப். இது கர்த்தர் கொடுத்த கட்டளை. நான் சர்ச்சுக்கு போவேன், ஆனா என் பாட்டுக்கு ஓடி வந்துருவேன், என் பாட்டுக்கு ஓடி வந்துருவேன். எதுக்கு எல்லாத்தையும் பேச போறது? ஓடி வந்துருவேன். அப்படி அல்ல. சபைக்கு வரும்பொழுது 4 பேரை பார்த்து சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணி கை குலுக்கிட்டு போகணும். அல்லேலூயா. நீங்க உலகத்துல நிறைய பேரோட பழகுறீங்க, அதுல நிறைய பார்ட்டி பரலோகத்துக்கு வராது. உங்களுக்கு தெரியுமா? நீ உலகத்துல பழகுறீங்கல்ல, உங்க நண்பர்கள், உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், நிறைய லிஸ்ட் பழகுறீங்க. அந்த லிஸ்ட போட்டு நீங்க யோசித்து பாருங்க, யாரெல்லாம் பரலோகத்துக்கு வருவா, யாரெல்லாம் பரலோகத்துக்கு வர மாட்டான்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நிறைய வராது. வரணும், அதுதான் நம்முடைய ஜெபம், நம்முடைய வாஞ்சை. ஆனா இப்ப இருக்க நிலைமைக்கு பார்த்தா நிறைய என்ன செய்ய போறது இல்ல, வராது. அவங்களோட நீங்க ரொம்ப அந்யோன்யம், ஃபெல்லோஷிப். ஆனா உண்மையில ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவி பெற்று கிறிஸ்துவுக்காய் வாழுகிற பிள்ளைகளாகவும் பரலோகத்துல வர போறாங்க. அங்க நித்திய நித்தியமா நாம தான் ஒன்னா வாழ போகிறோம். ஆனா அவர்களோடு கைகுலுக்க மனம் இல்ல. என்னாத்மாவை போடும் போதே ஓட்ட பந்தயம் ஓடிடணும்.
எப்படி இருக்கு? அப்ப நம்முடைய அந்த லைன் கரெக்ட் தானா என்பதை நீங்க யோசித்து பாருங்க. யாரோடு நாம் சந்தோஷப்பட கற்றுக்கொள்ள வேண்டும், யாரோடு ஐக்கியப்பட கற்றுக்கொள்ள வேண்டும், யாரோடு அந்யோன்யமா இருக்க நாம் கற்றுக்கொள்ளணும். இப்ப நான் பரலோகம் போறேன்னு சொல்லிட்டு அதுக்கு இல்லாத அவ்வளவு வேலையை நம்ம இங்க செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா போமா போக மாட்டோமான்னு யோசித்து பாருங்க. நீங்க சிந்திக்கணும் இந்த காரியத்தை. அநேகருக்கு 99% அவுட் ஆஃப் லைன் பீப்புளோட தான் ஃபெல்லோஷிப். ஆனா சொல்றது மட்டும் இதோ பரலோகம் சொல்லுவார்கள். அது சந்தேகமா தான் இருக்கு, டவுட்டா இருக்கு. நாம் பரலோகத்துக்கு போறோம்னா பரலோகத்துல யாரை பார்க்க போகிறோம், யாரோடு வாழ போகிறோம்? இந்த பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள், ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகளோட தானே வாழ போகிறோம். இந்த பிள்ளைகளை பார்க்க மனசு இல்ல, முகம் கொடுத்து பேச மனசு இல்ல, கைகுலுக்க மனசு இல்லைன்னா அப்புறம் பரலோகத்துல வச்சாலும் இந்த பழக்கத்துல அங்க ஓடிட்டீங்கன்னா நேர நரகத்துல போய் விழுவிய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பழக்க வழக்கத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். ஒரு ஃபெல்லோஷிப், ஒரு அந்யோன்யம் வேணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இங்கே நாம ஒருவருக்கு ஒரு பழகினா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிப்போம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பாரத்தை சுமப்போம். அதுதான். அதுக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் வேற பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் இழுத்து விட்டுறக்கூடாது. அந்யோன்யம் வைத்து அது தவறு. அதுக்குதான் முதல்ல சொன்னேன், எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கு, கட்டுப்பாடு இருக்கு. எல்லாத்துக்கும் அந்த ஒழுங்குக்குள்ள நம்ம நின்று பழகணும், பரிசுத்தமா பழகணும், பரிசுத்த சகோதரத்துவம். அதே வேளையிலே கண்டிப்பாக இந்த அந்யோன்யத்துல பழகணும். ஒரே நாள் எல்லாத்தையும் பழக முடியாது. அதான் நான் சொல்றேன், ஒவ்வொரு சண்டே முடிஞ்ச உடனே 2-3 பேரையாவது ஒன்னு கைகுலுக்கி வழக்கமா பாக்குற ஆளுகளை பாருங்க, சந்தோஷம். எக்ஸ்ட்ராவா ஒரு 2 பேரையாவது பார்த்து, என்ன பிரதர் எங்க இருந்து வர்றீங்க, சிஸ்டர் எங்க இருந்து வர்றீங்க, அப்படியா சொல்லி 2 வார்த்தை விசாரிச்சுட்டு போகும்போது அந்த பழக்கம் வரும். அவங்க முகம் உங்களுக்கு ஞாபகம் வரும், ஜெபம் பண்ணலாம். அவங்க சில காரியங்களை சொன்னா அதை ஜெபம் பண்ணலாம். இப்படி ஒரு அன்பின் ஐக்கியம், இதற்கு பழக வேண்டும். அல்லேலூயா. நான் இந்த தூணு பக்கம் நின்ன யாரும் என்கிட்ட கை கொடுக்கல, அதனால நான் இனி போக மாட்டேன், கை கொடுக்க நிக்க மாட்டேன். உங்களை யார் தூண் பக்கம் நிக்க சொன்னா? நீங்க கை கொடுக்கல சொன்னேன். கை கொடுக்காம யாரோ கை கொடுப்பாருன்னு எதிர்பார்த்துட்டு நின்னா சரியாகுமா? நான் போய் நின்ன யாரோ என்னிடத்துல கை கொடுக்கல அப்படி சொல்லக்கூடாது. நின்னு கை கொடுப்பார்களான்னு பாக்குறதுக்கு இல்ல, நாமளே வாலண்டியர் பண்ணணும். ஹல்லேலூயா. இது ஒரு அன்பின் ஐக்கியம். அதை தேவனுக்கு பயந்து பரிசுத்தமான நிலையிலே நல்ல முறையில் நாம் அந்த ஃபெல்லோஷிப்பை வச்சுட்டோம்னா அந்த ஃபெல்லோஷிப் நமக்கு பெரிய ஊக்கமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் நித்தியத்திலே இந்த முகங்களை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப சண்டே மட்டும் கொஞ்ச நேரம் பார்க்கிறது. சண்டே சர்வீஸ்ல எல்லாரும் இங்க பார்த்துட்டு இருக்கீங்க, என் முகத்தை தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனா போகும்போது முடிச்ச உடனே மட்டும் கொஞ்சம் டைம் கிடைக்குது ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்க. அதையே நல்லா பார்க்காம போனா இனி இந்த முகங்களை தானே என்னைக்கும் பார்க்க போறோம் நித்தியத்துல. இப்பவுமே பழகி கொள்ளணும் இல்ல.